ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட இன்ட்ராக்ட் ஆகிற ரொட்டேட்டிங் அண்டு ஸ்டாட்டிக் டிவைஸை தான் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி தான் ஒர்க் ஆகுது. மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் பொதுவாக 2 காயில் இருக்கும். ஒன்று பிரைமரி வைண்டிங்கு, இன்னொன்று செகண்டரி வைண்டிங். இப்போ இந்த பிரைமரி வைண்டிங்கில் சேஞ்சிங் கரண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை பிரைமரி வைண்டிங்கில் க்ரியேட் பண்ணும். இந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நியர்பை காயில் செகண்டரி வைண்டிங்கில் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இல்லை அப்படின்னா ஒரு வோல்டேஜை க்ரியேட் பண்ணும். இதை தான் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரின்சிபல் படி தான் நம்மகிட்ட இருக்க எல்லா டிரான்ஸ்ஃபார்மருமே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர்? டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் இது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸு. இது என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எப்படி பண்ணும் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாமல் ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ நம்ம பார்க்குற ட்ராயிங்கு ஃப்ரீக்வன்சியோடைய எக்ஸாம்பிள் ட்ராயிங். ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஆசிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆசிலேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் ஒரு நெகட்டிவ் சைக்கிள் ரெண்டுமே இருக்கிறது தான் ஒரு ஆசிலேஷன். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு இப்போ நம்ம ஒரு ஏசி சைனோசைடல் வேவ் ஃபார்மாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். இது ஒரு செகண்டு தான். ஒரு செகண்டில் 2 ஆசிலேஷன் இருக்குது பாருங்கள். 2 கம்ப்ளீட் சைக்கிள், 2 பாசிட்டிவ் சைக்கிள், 2 நெகட்டிவ் சைக்கிள் இருக்குது பாருங்கள். இருக்கு இல்லைங்களா? இந்த 2 சைக்கிள் இருக்குது. இப்போ நமக்கு இதில் ஒரு செகண்ட் தெரியும், எவ்வளோ ஆசிலேஷன் அப்படின்னு தெரியும். ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் டிவைடட் பை செகண்ட். இதில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 ஹெர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சிஸ்டமுடைய ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா 50 ஹெட்ஸ். அதாவது ஒரு செகண்டுக்கு 50 பாசிட்டிவ் சைக்கிளும் 50 நெகட்டிவ் சைக்கிளும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங்கை ஏன் கேவியில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மரில் 2 லாஸஸ் இருக்கும். ஒன்று கோர் லாஸஸ், இன்னொன்று காப்பர் லாஸஸ். கோர் லாஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய கோரில் ஏற்படக்கூடிய சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை பொறுத்து அந்த கோரில் ஒரு லாஸஸ் ஏற்படும். இந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்டாக வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால விஏ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு காப்பர் லாஸஸ். காப்பர் லாஸஸ் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய வைண்டிங் இருக்குது இல்லைங்களா, காப்பர் வைண்டிங். அந்த காப்பர் வைண்டிங்கோடைய ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இந்த லாஸஸ் இருக்கும். இப்போது இந்த வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸை பொறுத்து அதோடைய லாஸஸ் இருக்கும். அதனால் நம்ம இந்த காப்பர் லாஸஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கே அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து கேவாகவும் எம்மாகவும் இருக்கும். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரெல்லாம் மேக்ஸிமம் கேவிஏல தான் இருக்கும். அதோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால பவர் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே எம்விஏல இருக்கும். 5 MVA 10 MVA அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதுதான் கேவிஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான ரீசன். நெக்ஸ்ட்டு நாம் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்துடலாம். பேசிக்காக 2 டைப் இருக்குது. ஒன்று கோர் டைப்பு, இன்னொன்று ஷெல் டைப்பு. கோர் டைப்பில் கோரை சுற்றி வைண்டிங் இருக்கும். ஷெல் டைப்பில் வைண்டிங்கை சுற்றி கோர் இருக்கும். பேஸ்ட் ஆன் வோல்டேஜ், அப்புறம் யூசஸ், கோர் மெட்டீரியல். பேஸ்ட் ஆன் கோர் மெட்டீரியல், ஐரன் கோரு, ஃபெரைட் கோர் அப்படின்னு சொல்கிறோம்ல, கோர் மெட்டீரியல். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆயில் கோல்டா, ட்ரை டைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாம் பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் பார்த்துடலாம். இதில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரு, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரு, ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இதில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பவர் ஜென்ரேஷன் ஸ்டேஷன்லேருந்து பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் சைடில் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. நார்மலாக நமக்கு வீட்டுக்கெலாம் வருது பார்த்திங்கன்னா 230 வோல்ட் சப்ளை,
415 வோல்ட் 3 ஃபேஸ் சப்ளைலாம் வருது பார்த்தீங்களா, அதை எல்லாமே வந்துட்டு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது எதுக்காக அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை வந்து ஐசோலேஷன் பண்ணுறதுக்காகவும், எலக்ட்ரானிக் டிவைஸஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் அடுத்தது வந்துட்டு சேஃப்டி பர்பஸுக்காக வந்துட்டு இந்த ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா 1:1. அதாவது ப்ரைமரியில் ஒரு 1 kV வோல்டேஜ் கொடுத்தோன்னா செகண்டரியில் ஒரு 1 kV கிடைக்கும். இது பெரிய பெரிய அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, அது மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸு, அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் ரொம்ப தூரம் நம்ம வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கும் லாஸஸ் நிறைய இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மருடைய யூசஸ்ஸு அப்புறம் லொக்கேஷனை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர். பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே பெரிய பெரிய சப்ஸ்டேஷனில் 10 MVA, 20 MVA, 50 MVA, 100 MVA அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வந்துட்டு ரேட்டிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது எல்டி சைடு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 kVA, 200 kVA, 315 kVA, 630 kVA வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மராக நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாமே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே ஒரு ஸ்பெஷல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதெல்லாம் மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லேபில் வந்துட்டு டெஸ்டிங் பண்ணுறதுக்காகவும் சிஸ்டம் ப்ரொடெக்ஷனுக்காகவும் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்துட்டு யூஸ் ஆகுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் 4 டைப் இருக்குது. ஒன்று கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரு, பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஆடியோ ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதில் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் இருக்கிற கரண்ட்டு, அதிகப்படியான கரண்ட்டு, ஹை வோல்டேஜஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுவோம். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பேசிக்காக வந்துட்டு ஒரு 250 amps ஒரு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கான நம்மக்கிட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. இப்போ எப்படின்னா, ஒரு மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் ஒரு 250 amps ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு சர்க்யூட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. கண்டிப்பாக அது வந்து வீணாக போயிடும். அதுக்காகத்தான் இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரும். ஒரு ஹை வோல்டேஜ் ஒரு 33 kV, 132 kV, 200 kV இருக்குது அப்படின்னா அதுலேயும் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம டேரெக்டாக செக் பண்ணுறதுக்கு மாதிரியான எந்த ஒரு மெஷர்மெண்ட் டிவைஸும் நம்மகிட்ட கிடையாது. அதனால தான் வந்துட்டு பிடியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட்டு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக, அதாவது லேபில் வந்துட்டு அதை டெஸ்டிங் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 0லேருந்து ஒரு 230 வோல்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ 0லேருந்து 230 வோல்ட்டுக்கு வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். இதை வந்து வேரியாக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை தாண்டி வந்துட்டு ஆடியோ ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆடியோ சிக்னல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகக்கூடிய ஆடியோ சிக்னல்ஸை வந்துட்டு இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணும். ஒரு ஸ்டார்டிங் எண்ட்லேருந்து ரிசீவிங் எண்ட் வரைக்கும் வந்துட்டு இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணி தான் அது வந்துட்டு அந்த ஆடியோ சிக்னலை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் என்ன யூஸஸ் அப்படின்னா, அந்த ஆடியோ வந்து நமக்கு கிளியராக கிடைக்கும். நம்ம ஊர் தெருவிலலாம் பார்த்துருப்பீங்க, திருவிழா டைம்லலாம் வந்துட்டு ஆரனுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி தொங்க விட்ருப்பாங்க. அந்த பாக்ஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகுறப்போ அந்த சிக்னல் வந்து லேட்டாக கிடைக்கும். இதுதான் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரோட யூசஸ். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷனு அப்புறம் அதோடைய கூலிங் மெத்தடை பொறுத்து 4 ட்ரான்ஸ்ஃபார்மரை பிரிக்கலாம். ஒன்று ஃபெரைட் கோர் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஏர் கோர் ட்ரான்ஸ்ஃபார்மர், அடுத்து ஆயில் கோல்டு ட்ரான்ஸ்ஃபார்மர், ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதில் இந்த ஃபெரைட் கோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸு லைக் நம்மளுடைய ஃபோன் சார்ஜரு, மொபைல் சார்ஜரு, அப்புறம் அந்த எஸ்எம்பிஎஸ்ன்னு இருக்கும்ல, சுவிட்ச் மோட் பவர் சப்ளைஸ், அதிலலாம் வந்துட்டு லாஸஸை கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஃபெரைட் கோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏர் கோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இது எங்கே இருக்கும் அப்படின்னா, பெரிய பெரிய சப்ஸ்டேஷன்ஸில் ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணுறதுக்காக, அப்புறம் அந்த எஃப்எம் ஸ்டேஷன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த ஏர் கோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் கோல்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு ஆயில் கோல்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். இது வந்து காஸ்ட் வைஸ் கம்மி, காஸ்ட் வைஸ் வந்துட்டு இது ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்தது இது மெயின்டெனன்ஸுமே கொஞ்சம் ஈஸி. இந்த ஆயில் கோல்டு ட்ரான்ஸ்ஃபார்மரில் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி. அதனால் வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு ஆயில் கோல்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இப்போ ரீசெண்டாக இந்த ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் மேக்ஸிமம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப் டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 kVA வரைக்கும் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி நான் எரஸ்டன் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து கேஸ்ட் ரெசின்னு ஒன்று இருக்குது. அந்த கேஸ்ட் ரெசின் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மரை கூல் பண்ணுறதுக்கு அதை ஒரு மீடியமாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய டைப்ஸு, அதோடைய பிரின்சிபிள், அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.